ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல பாருங்க, அரசு பள்ளியில தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ தமிழகம் முழுவதும் 2027 வரைக்கும் டெம்பரவரியா டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நியமிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்தந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரோ இல்லை பார்த்தீங்கன்னா அந்தந்த தலைமை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நியமிச்சுட்டே இருக்காங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு 39 வேகன்சி வந்திருக்குது. உங்களுக்கு போஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா சேலரி இருக்குதுங்க. அதிகபட்சம் உங்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் டெட் எக்ஸாம் தேவையில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண் பெண் அனைவருமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இது மாதிரி வேலைவாய்ப்பு தகவல் எதிர்பார்த்தீங்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தேடி தேடி பார்த்தீங்கன்னா டைம் ஒதுக்கி போட்டுக்கிறோம். ஸோ அதுக்காக ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் நலப்பள்ளியில் தற்காலிக தொகுப்பூதிய அடிப்படையில் ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா சம்பளம் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் முதுகலை ஆசிரியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் 8 வேகன்சிங்க, பட்டதாரி ஆசிரியருக்கு 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க, 11 வேகன்சிங்க. ஸோ கணினி பயிற்சியாளர் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கு 15,000 ரூபாய் சம்பளங்க. இடைநிலை ஆசிரியர் தாங்க அதிகம், 19 வேகன்சி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 39 வேகன்சிங்க, 12,000 ரூபாய் சம்பளமா இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ மேல பாருங்க விண்ணப்பிக்க முறை கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி சான்றிதழ் ஆவணங்களோட நேரடியாகவோ அல்ல அஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா 15/7/2026 பார்த்தீங்கன்னா மாலை 5:45 அவங்க கையில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம், 2nd ஃப்ளோர், மாவட்ட ஆட்சியரகம், காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ சிறப்பம்சம் பாருங்க, அரசு விதிகள் படி பார்த்தீங்கன்னா சம்பளம் இருக்குதுங்க. தற்காலிக பணியிடம் தான், வெளிப்படையாக அவங்களை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறதா சொல்லி. ஸோ எதிர்காலத்தில் நிலையான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. தகுதியும் ஆர்வம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரிய வாய்ப்பை பார்த்தீங்கன்னா தவற விட்டுறாதீங்க. ஸோ தவற விட்டீங்களா மீண்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்காதுங்க. ஏன்னா ஒன்ஸ் போட்டாங்களா நெக்ஸ்ட் இயர் தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் காலி பணியிடங்கள் வருங்க. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதாவது நிரந்தர ஆசிரியர் போட்டாலும் அந்த பணியிடங்களும் பார்த்தீங்கன்னா இல்லைங்க. ஸோ அதனால கிடைச்சிருக்க வாய்ப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பயனுள்ள உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.